நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, படங்கள் தொடர்பான முக்கியமான அப்டேட்டுகளை பகிர்வதற்கு மட்டுமே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை பயன்படுத்தி வருகிறார். அதிலேயுமே ஒரு நாளும் அவர் சமூக பிரச்சனைகள் பற்றி பேசியது கிடையாது. சமீபத்தில அரசியலுக்கு வருவதாக அறிவித்து, இனிமேலாவது சமூக பிரச்சனைகள் பற்றி அவர் பேசுவார் என பலரும் நினைக்க, அது நடக்குமா என்பது இன்று வரை தெரியவில்லைங்க. இதற்கிடையில தான் விஜய் அவர்களுடைய பல படங்களை நடித்து வரும் அவருக்கும் மிகவும் நெருக்கமான தோழியுமான த்ரிஷா அவர்கள் பற்றி அதிமுக பிரமுகர் ஏவி ராஜு அவர்கள் பேசியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கூவத்தூரில் நடிகைகள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அதில் த்ரிஷா அவர்களும் ஒருவர் என அவர் கொளுத்தி போட சமூக வலைத்தளங்களே பரபரப்பாகி இருக்கு. அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என த்ரிஷா அவர்கள் கூற, இயக்குனர் சேரன், விஷால் அவர்கள் உள்ளிட்டோர் பலரும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இதற்கிடையில நான் த்ரிஷா அவர்களை பற்றி சொல்லவில்லை, த்ரிஷா அவர்கள் போல என்றுதான் சொன்னேன் என சூப்பராக விளக்கம் கொடுத்து அந்த அரசியல் பிரமுகரும் நோந்திருக்கார். அதன் பின்பு பாத்தீங்கன்னா, அந்த நடிகையை சொல்லவே இல்லை, புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருக்காங்க. இப்பொழுது வரை தளபதி விஜய் அவர்கள் இது பற்றி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காதது, நடிகராக இருந்தபொழுது அவர் எதை பற்றியும் பேசவில்லை என்பது சரிதான். இப்பொழுது அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பின்பும் கூட அவர் வழக்கம் போல அமைதியாக இருந்து வருகிறார். மேலும் குறைந்தபட்சம் இதை கண்டித்து ஒரு அறிக்கையாவது அவர் வெளியிட்டிருக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகவே இருந்து வந்திருக்கு.